தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர்ஸ் சேனல். லாஸ்ட் வீடியோல நம்ம பொதுவா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால எப்படிலாம் வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பா தமிழ்நாட்டு மாணவர்கள் நிச்சயமா அதை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு பிரைவேட் காலேஜை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த பிரைவேட் காலேஜ்ல நல்ல காலேஜா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே சேருவாங்க. அதுவும் குறிப்பா பிரைவேட் காலேஜ்ல இருக்கிற ஒரு ஒரு ட்ரீம் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முக்கியமா ஃபீஸும் கம்மியா இருக்கணும். பிரைவேட் காலேஜ்ல நல்ல காலேஜா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கண்டிப்பா வந்து எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அதாவது சிஎம்சி வெள்ளூர். சிஎம்சி வெள்ளூருடைய மெடிக்கல் காலேஜஸ் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க. உங்க லாஸ்ட் இயர்லாம் வந்து சிஎம்சி வெள்ளூர்ல கட் ஆஃப் எந்த அளவுக்கு முடிஞ்சது? ரவுண்ட் 1 கட் ஆஃப் நான் சொல்றது. இதுல வந்து எதுக்காக நான் இத சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆனா இந்த வருடம் வந்து கட் ஆஃப் நம்ம கண்டிப்பா குறையும் நம்ம சொல்லியிருக்கோம். 100 அதாவது 80ல இருந்து 100 மதிப்பெண் கட்டாயமா குறையும். ஆனா இப்ப நான் சொல்றது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படின்றதுனால இது கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். இதிலிருந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு 50 மதிப்பெண்ணாவது அட்லீஸ்ட் நீங்க குறைச்சு வச்சுட்டீங்கன்னா, அது உங்களுடைய சேஃபஸ்ட் மார்க்கா கண்டிப்பா இருக்கும். இது எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நான் சொல்லாம உங்களுக்கு சொல்றேன். அந்த 50ன்றது 60 ஆகலாம், 70 ஆகலாம். அல்லது 40 இருக்கலாம், 30 இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அளவுக்கு நமக்கு மதிப்பெண் தேவைப்படும். அப்ப நாம இன்னும் அதிகமா படிக்கணுமா, வேணாமான்னு உங்களுக்கு புரியும் இல்லையா? அதற்காக தான் இந்த வீடியோ மெயினா சொல்றேன். முக்கியமா 2 காலேஜ பத்தி நான் சொல்றேன். சிஎம்சி வெள்ளூர் ஒண்ணும், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். அதுவும் எல்லாருடைய ட்ரீம் காலேஜா கண்டிப்பா இருக்கும். பிரைவேட் காலேஜ பொறுத்தவரைக்கும். இந்த 2 காலேஜுமே ரவுண்ட் 1ல 2024ல எந்த அளவுக்கு கட் ஆஃப்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ வெளியில கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு நல்லாவே தெரியுது. பட் நைட் டைம்ல நான் உங்களுக்கு ஷூட் பண்றதுனால இந்த தொந்தரவு இருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஎம்சி வெள்ளூர். சிஎம்சி வெள்ளூர்ல உங்களுக்கு 20% தனியாவும், 30% தனியாவும் ஒரு 50% வந்து குடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கவுன்சிலிங்ல. 20% வந்து கிறிஸ்டியனுக்கு போயிடும். 30% வந்து ஜெனரலுக்கு வந்துருது. அந்த ஜெனரல பத்தி தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு எய்ம்ஸ் காலேஜ்ல படிக்கணும்னா எந்த அளவுக்கு கட் ஆஃப் தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு கட் ஆஃப் ஆனது இந்த சிஎம்சி வெள்ளூருக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஃபீஸ் ஆனது வருடத்திற்கு முதல் வருடம் ஒரு 50,000 தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000, 30,000 தான் அடுத்தடுத்த வருஷம் ஃபீஸு. தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்ன்மெண்ட் காலேஜ விட ஃபீஸ் வந்து குறைவா இருக்கிற மாரி தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஈவன் அப்படி அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயே மிக குறைவான கட்டணம் அப்படின்னு சொன்னா, அது சிஎம்சி வெள்ளூர் மட்டும் தான். சரிங்களா? சரி. இப்போ ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 700 மொத்தமே அவுட் ஆஃப் 720 தான். அந்த 720ல 700 மார்க் எடுத்தா தான் ஓசி கேட்டகரியே முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 687ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் வந்து வரல. அதுல இல்லாம இருந்தது. அடுத்து எம்பிசி பொறுத்தவரைக்கும் 670ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரி 635 தேவைப்பட்டிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி 603ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி வந்து இல்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதுவே வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஹியூஜா இருக்கு. இப்ப பொதுவா வந்து கட் ஆஃப் எந்த கேட்டகரி கம்மியா வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா வந்து எஸ்சி கேட்டகரிக்கோ, எஸ்சிஏவுக்கோ, எஸ்டி கேட்டகரிக்கோ கண்டிப்பா கட் ஆஃப் ஆனது 500க்கும் கீழ வரும் பொதுவாவே. அது கவர்ன்மெண்ட் காலேஜ்லயே நான் சொல்றேன். ஆனா, இங்க ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கிட்டத்தட்ட 600க்கு கீழ கட் ஆஃபே கிடையாது. அப்படின்னா இது எந்த அளவுக்கு முக்கியமான காலேஜா இருக்கும்னு சொல்லி நீங்க பாருங்க. அப்போ இதுல இருந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 50 மார்க், 60 மார்க் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் மார்க்கா கண்டிப்பா இருக்கும். சரி. இது வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஃபார் சிஎம்சி வெள்ளூர். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர்ல இருக்கிறது. இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் காலேஜ் எல்லாருக்கும். இந்த பிஎஸ்ஜி பொறுத்தவரைக்கும் பிஎஸ்ஜி காலேஜ் இதுல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 636ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 619ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே லாஸ்ட் இயர். பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 611ல க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி கேட்டகரில 601ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரில 531ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏவை பொறுத்தவரைக்கும் 459, எஸ்டி கேட்டகரில 477ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது 2024 கட் ஆஃப். அப்போ கிட்டத்தட்ட வந்து பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சிஎம்சி வெள்ளூர் சொன்னேன் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 600க்கு மேல தேவைப்பட்டது. ஆனா இங்க பொறுத்தவரைக்கும் 500 ஒரு 530 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே, பிஎஸ்ஜில வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. ரவுண்ட் 1லயே. இப்ப ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல இன்னுமே ஒரு 1 மார்க், 2 மார்க் குறைஞ்சு தான் வரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? இந்த மார்க் நீங்க இருக்கிறீங்களா? இப்ப எழுதின அந்த நீட்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. சார் நீட் ரிசல்ட்டே வருமான்னு தெரியல.
இதெல்லாம் வந்து அப்புறம். சரிங்களா? இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்குவோம். இப்போதைக்கு எப்படி இருந்தாலுமே நீட் ரிசல்ட் இருந்தா தான், மார்க் இருந்தா தான் அட்மிஷனே போட முடியும். அது எப்படி இருந்தாலும் வரத்தான் போகுது. ஆனா உங்க மார்க் அதுக்குள்ள இருக்கான்றது நீங்க பார்க்க போறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போதைக்கு நான் சொன்ன இந்த பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் சிஎம்சி வெள்ளூர் உங்களுடைய காலேஜா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இந்த மதிப்பெண்ணுக்குள்ள இருக்கிறீங்களான்னு பார்த்து, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா நீங்க கவர்ன்மென்ட் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். அது போக பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா நீங்க சிஎம்சி வெள்ளூரையும், அதேபோல பிஎஸ்ஜி நீங்க இந்த மார்க்ல இருந்தீங்கன்னா குடுங்க தாராளமா. இல்ல இதுல இருந்து ஒரு 50 மார்க் கம்மியா இருந்தாலுமே இந்த காலேஜ நீங்க உங்களுடைய சாய்ஸ் ஃபில்ல கண்டிப்பா ஃபில் பண்ணலாம். அதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்ன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.